வணக்கம். ஜபைஜக் ஃப்ரம் ஜவாத் வெட்டிக்குலூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது லிவிங் டுகெதராக ஒரு ஜோடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா, சட்டப்படி ஒரு நிலைப்பாடு வேணுமா அப்படின்னு பஞ்சாப் ஹரியானா கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. போலீஸில் சொன்ன வகையில் அவங்க சொல்லிட்டாங்க, இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு அப்படின்னு போட்டு கோர்ட்டில் பார்த்துக்குங்க அப்படின்னு இன்னைக்கு நீதிபதி ஐயா உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகாமல், ஆணும் பெண்ணும் கல்யாணம் ஆகாமல் லிவிங் டூராக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமுதாயத்தில் சில பிரச்சனைகள், சொந்தங்கள் பந்தங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால எங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை, நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழல், மற்றபடி லிவிங் டுகெதராகவே வாழ்ந்துடுறோம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆண் 40 வயசு இந்த கேஸை பொறுத்தவரைக்கும், பெண் 44 வயசு. ஆணுக்கு பொண்டாட்டி புள்ள எல்லாம் இருக்குது உயிரோட. பெண் விவாகரத்து, டைவர்ஸ் கேஸ். பாருங்க எப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேஸ் பாருங்க. ஆண் வயது கம்மி, பெண் வயது அதிகம், 4 வயசு. அது அப்புறம் பார்த்துக்கலாம். மற்றபடி கல்யாணமான குழந்தை குட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆணோட விவாகரத்தான ஒரு பெண், வயதுக்கு மீறிய ஒரு 4 வயசு அதிகமான விவாகரத்தான ஒரு பெண் அவனோடு தான் நான் சேர்ந்து வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ். இது கோர்ட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி நீதிபதி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது கல்யாணம் ஆகாமல் இருந்து ரெண்டு பேர்த்தையும் லிவிங் டுகெதரா வாழ்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட், மற்றபடி இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழல், இல்லை போலீஸ் பாதுகாப்பு, அதெல்லாம் அதை பத்தி அப்புறம் திங்க் பண்ணலாம். மற்றபடி ஆல்ரெடி அவர் கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா, கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியும் இருக்கு. ஆமா, பெண்ணுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்ப அவர் எந்த தொடர்பும் இல்லாமல் தனிப்பட்டபடி இருக்கின்றார். ரைட், ஓகே. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கல்யாணம் ஆணோடு ஒரு பெண்ணை லிவிங் டுகெதராக வாழ எவ்வாறு அனுமதிக்க முடியும்? இது எந்த அளவுக்கு நீதியாக இருக்கும்? கட்டாயமா ஒருபோதும் இருக்காது என்பதான் எல்லோருடைய விஷயம். இதுக்கு கோர்ட் ஓகே கொடுத்தாங்க அப்படின்னா, இருதாரம் டபுள் கல்யாணம், இருதாரம் கல்யாணம், ஒரு ஆணுக்கு 2 மனைவி அப்படிங்கிறத கோர்ட்டு அக்செப்டட் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இதில் இருக்கு. அதையெல்லாம் விட எப்படி கல்யாணம் ஆகி திருமணமான ஒரு பெண்ணை, ஒரு ஆணை ஒரு பெண் எவ்வாறு விரும்புகிறாள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படிங்கிற கேள்வி வேறு பக்கம் இருந்தாலும், லிவிங் டுகெதராக வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னா கடைசி வரைக்கும் சைட்ல வச்சுக்கிட்டே இருப்பான். ஒண்ணு கிடையாது. எங்க காலத்துல சின்ன வயசா இருக்கிற சமயத்துல பப்பாட்டி வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு ஆங்கிலத்துல லிவிங் டுகெதர் அப்படிங்கிறாங்க. பப்பாட்டிங்கிறது அதே தான், எல்லாம் ஒண்ணுதான். விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சம்னு கிராமத்துல பேரும் அந்த கதையில. எங்க ஊர்ல விளக்கமாறுனா இன்னைக்கு பட்டு குஞ்சம்ங்கிறான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. லிவிங் டுகெதர்னா என்ன அர்த்தம்? வைப்பாட்டியாக வைத்துக் கொள்வது ஒரு பெண்ணை, ஒரு ஆண். அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணை கள்ளக்காதலனாக, கள்ள புருஷனாக ஏற்றுக்கொள்வது, வைத்துக் கொள்வது. புருஷனாக ஏற்றுக்கொள்ள முடியாது, கள்ளக்காதலனாக ஏற்றுக்கொள்வது, கள்ளக்காதலனாக வைத்துக் கொள்வது, இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. லிவிங் டுகெதர் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை கல்யாணம் ஆகாத இருவர் வைத்திருந்தால் கூட சத்தம் போட்டு கல்யாணம் பண்றாங்க, இப்படி தாலியை கட்டாது இப்படி கட்டிட்டு, மற்றபடி ஏதோ ஒரு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம். ஆனா ஆணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையில இருக்கு அப்படிங்கிறப்ப எப்படி வைக்க முடியும்? உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி போட்டு இன்னைக்கு அங்க பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையிலே இயற்கைக்கு முரணானது. இதை ஓகே கொடுத்தா அப்படின்னோம்னா உண்மையிலே இருதார மனதை ஒப்புக்கொண்டதாக ஆகிவிடும் அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க. பொதுவா மேற்கத்திய கலாச்சாரத்தில் ஊறியவர்கள் இதை போட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குட்டையை இன்னைக்கு பஞ்சாப்
ஹரியானா உயர் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே வந்து லிவிங் டுகெதர் அப்படின்னாலே வந்து எவ்வாறு நாம் பாதுகாப்பு தர முடியும் அப்படிங்கிற கேள்வி இதில் இருக்கு. அதாவது இது வந்து ஒரு வகையான தவறு செய்து விட்டதாகத்தான் சொல்ல முடியும். தனக்கு ஒரு மனைவி இருக்கு, இவன் எப்படி இன்னொருத்தி ஏத்துக்கிறான்? அப்ப இருதார மனம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் உட்காரும். அதுவும் கூடாதான். கடைசி வரைக்கும் லிவிங் டுகெதராகவே வாழலாமா? அப்ப அந்த பெண்ணினுடைய நிலைமை அவ்வளவுதான். ஏமாட்டை விட்டு இவனை சென்று விடுவார் அப்படிங்கிற விஷயம் இதுல இருக்கு. அதற்கு ஆணும் சம்மதிக்கின்றான் அப்படிங்கிற விஷயம் அதோட இதுல இருக்கு. அதையெல்லாம் விட அந்த பெண் எந்த அளவுக்கு ஏமாற்ற துணிவாள் அப்படிங்கிற விஷயம் அதோட டாப்பு. இதெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதனால வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணால் ஏமாற்றப்படுகின்றான், ஒரு பெண் ஆணால் ஏமாற்றப்படுகின்றான். அப்ப அந்த ஆணுடைய மனைவி குழந்தைகளுக்கு யார் பாதுகாப்பு? அநீதி இழைத்ததா வந்திருந்தான் இல்லையா? அது வந்து ஆணுக்கும் புரியவில்லை, ஒரு தாய் மனம் கொண்ட பெண்ணுக்கும் புரியவில்லை. அப்படிங்கிறப்ப இதான் கண்ணை மறைத்து விட்டதாகத்தான் சொல்ல முடியும். காதல் கண்ணை மறைத்து விட்டது. இந்த இடத்துல லிவிங் டுகெதர் கண்ணை மறைத்து விட்டது. இருந்தாலும் நீதிபதி மறைக்க முடியாது இல்லையா? அதனால நீ ஓப்பன் பண்ணியிருக்கிற விஷயத்த இதுக்கெல்லாம் வந்து போலீஸ் பாதுகாப்புலாம் தர முடியாதுப்பா. இது மிகப்பெரிய ஒரு தவறு. உங்களுடைய ஒரு உறவு என்பது மறைமுகமாக இருக்கலாம், மற்றபடி கள்ளத்தனமாக இருக்கலாம். சமுதாயத்துக்கு தெரிந்தோ தெரியாமல் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இது வந்து சட்டத்துக்கு முன்னால் வருகின்ற பொழுது கட்டாயமாக அநீதியான ஒரு விஷயம். இதனால இன்னொரு குடும்பம் பாதிக்கப்படுது. சிங்கிளா இருந்தீங்கன்னா பரவாயில்ல, 2 பேரும் சத்தம் போட்டு தலையை கட்டி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இல்லையா 2ஐயும் பிரித்து விரட்டி விட்டுறலாம். இல்லையா லிவிங் டுகெதராக வாழ்கின்றோம் சொல்லி போட்டு ஏதோ ஒரு வகையில் விஷயத்தை பாதுகாப்பு பண்ணி தரலாம். ஆனால் கல்யாணமான ஒரு ஆண் மனைவி குழந்தையோடு இருக்கக்கூடிய சமயத்தில் நீ சிக்கலா இருந்தாலும் ஒரு பெண் வந்து விவாகரத்தாக இருக்கலாம். பட் எவ்வாறு உட்காரும்? ஒரு குடும்பத்தையே வந்து ஏமாற்றியதாக ஏற்படும் ஒரு விஷயம். அப்படிங்கும்போது அந்த குடும்பம் அனாதையாகப்பட்டால் வெம்பாட்டை எடுத்துட்டு போயிட்டான்னு இந்த மனைவிக்கு குழந்தைக்கு யார் பாதுகாப்பு? அதனால வந்து மிகப்பெரிய சாட்டையடித்தனமான ஒரு தீர்ப்பை வந்து இன்னைக்கு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையை பாராட்டக்கூடிய விஷயம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ யோசிக்கணும். ஆமா, லிவிங் டுகெதர் அப்படின்னா உடனே ஏற்றுக்கொள்ள முடியுமா? உங்களுடைய சுயநலம் எந்த அளவுக்கு இருக்கு, அதே போலதான் இன்னொரு பெண் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையா? அந்த பெண்ணை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுடைய ஒரு சுயநலம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இன்னொரு பெண்ணு இருக்கா இல்லையா? அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது? நீ பெண்ணாகி நீ உணரவே இல்லையா? உண்மையிலே வந்து காரி துப்பக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் ஆண், ஆமா, அவன் எத்தனை மனைவி வேணா கட்டிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, சட்டப்படி போட்டா தான். இருந்தாலும் வந்து அவனுக்கு அறிவு இல்லை தானே. என்னடா தான் பொண்டாட்டி இருக்கால, உள்ள இருக்கேன், நாளைக்கு இவளை வச்சுக்கிட்டு வாழக்கூடிய சமயத்துல இவன் ஏமாத்திரி இருக்கலாம் பிடிக்கிட்டு போயிட்டானா இப்போ இந்த பொண்டாட்டிக்குள்ள அனாதை நிற்பாங்க, நம்மளும் அனாதை நிற்கக்கூடிய சூழல் ஏற்படுங்க. என்ன இவனுக்கு வர்ற? அதனால வந்து பார்த்தாங்க கரெக்ட். இது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து போலீஸ்ல பாதுகாப்பு தர முடியாது. ஓடுங்க கூட ஒரே விரட்டி விட்டார் நீதிபதி. உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். இந்த மாதிரி உள்ள பல பெண்கள் ஆண்கள் திருந்த வேண்டும். ஆமா, லிவிங் டுகெதர் ரைட், ஓகே. அடுத்த வாழ்க்கை என்ன, அடுத்த வாழ்க்கை என்ன, அடுத்த வாழ்க்கை என்ன, ஒரு பெண்ணோட நிலை என்ன, ஒரு பெண்ணோட நிலை என்ன, ஒரு ஆணோட நிலை என்ன, ஒரு ஆணோட நிலை என்ன, அதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் விட்டு போட்டு லிவிங் டுகெதர்னா ஒரு ஆண் உடனே வந்துருவானா, ஒரு பெண் உடனே வந்துருவாளா? வர முடியாது. கட்டு திட்டங்கள் கொண்ட ஒரு இந்திய கலாச்சாரம். திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு கலாச்சாரம். நாம கட்டுப்பாடாக ஒன்றி நிலையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கிடையே இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு வந்து இருக்கிற இந்திய கலாச்சாரத்தை கெடுத்து விடாதீர்கள் அப்படிங்கிறத நாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அறிகுறியாக இருக்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.